இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹிந்து எடிட்டோரியல்ல வர மீனிங்ஸ் அண்ட் வொக்காபுலரிஸ் தாங்க நம்ம ஸ்டோரி டைப்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஸ்டோரி டைப்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? களக்கூறுன்ற ஒரு சின்ன நகரத்துல ராமுன்னு ஒரு பையன் இருந்தானா. ராமு வீட்டு வேலை செய்யறதுக்காண்ட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பிளான் ஒண்ணு ரெடி பண்ணானா. அதாவது அவன் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்கும் அவங்க அம்மாக்கே அட்டானமி கொடுக்கணும்னு நினைச்சானா. சோ பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, தூசி தட்டுறது எல்லாத்துக்குமே அவங்க அம்மாவே செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டான். அவனும் அவங்க அம்மாவும் ஒரு நாள் பெரிய சம்மிட் மாதிரி பேசி முடிவெடுத்துட்டு இருந்தாங்களாம். அதுல அவங்க அம்மா ஒரு சாங்ஷன் லிஸ்டே கொடுத்தாங்களாம். ஸோ டிவி பார்க்க கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, வீட்டை ஐசோலேட்டடா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஸோ இதை கேட்டதும் ராம் நிறைய சோகமாகிட்டான். ஸோ அவன் என்ன சொன்னானா, இது என்னமா ரொம்ப ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அம்மா, இதெல்லாம் நீ சரியா பண்ணலைன்னா உன்னோட பிளே டைமையும் டாரிஃபா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமுக்கு வேற வழி இல்லாம கம்பல்ஷன்ல ஒத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே ராமு ஹோம்ஒர்க் செய்யறதுல என்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதனால அம்மா அவனோட வேலைய கர்டைல் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ராமு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது படியில கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுற மாதிரி தோணி தடுமாறி விழுந்துட்டான். அப்ப அம்மா, நீ மேரிடைம் ஆபீசரா போவேன்னு சொன்ன, இப்ப இங்க தடுமாறி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. ராமு சொன்னா, அம்மா நான் வேலையில கவனமா இருந்தனால ஒரு படிய தெரியாம மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். அம்மா அவன் வீட்டு வேலையில ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்கிறத நினைச்சு நல்லா பாராட்டினாங்க. அப்போ அம்மா கிட்ட அவன் ரொம்ப அசர்ட்டிவா சொன்னான், கண்டிப்பா நான் மேரிடைம் ஆபீசரா ஆயிடுவேமா அப்படின்னு சொன்னான். அம்மாவும், ஆபீசர்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா, சோ நாளை காலையில இருந்து வழக்கமா எல்லா வேலையையும் நீயே முடிச்சிருப்பா அப்படின்னு ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. ராமு உடனே வேலைக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்த அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா உடனே நமக்குள்ள ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்டா இதை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமுவும் வேலைய அன்இன்டரப்டடா செஞ்சுக்கிட்டே இருந்தான். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா 2 நாள் தான் அந்த சந்தோஷம் நிலைச்சிச்சு. 3ஆவது நாள் திரும்பியும் ராமு சோம்பேறி ஆயிட்டான். உடனே அம்மா, நீ ஒரு பெண்டுலம் மாதிரிப்பா, வேலை செய்யற சோம்பேறி ஆயிடுற, வேலை செய்யற சோம்பேறி ஆயிடுற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கமெண்ட் பண்ணாங்க. கடைசியில ராமு டைம் மேனேஜ்மெண்ட்டா கத்துக்கிட்டு மேரிடைம் ஆபீசரும் ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டோம். இதுல வர இங்கிலீஷுக்கான கரெக்டான தமிழ் மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டோரி எப்படி தொடங்கும்னா, ராமும் அவங்க அம்மாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டாங்க அப்படின்னு தொடங்கும். ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னா என்னதுன்னா, பயங்கர க்ளூஸ் எல்லாம் வச்சு, டேட்டாஸ் எல்லாம் வச்சு போடுற பிளானுங்க. ஒரு அறிவை யூஸ் பண்ணி போடுற பிளான். நம்மளே என்ன சொல்லுவோம், எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு தந்திரமான ஒரு பிளான் தாங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ அட்டானமி அப்படின்னா என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கண்ட்ரோல்லே இருக்கிறது. அப்போ அம்மாவோட கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் கொடுத்துடணும், அம்மாவே எல்லா வேலையும் செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சிதான் அவரை அம்மாவை அட்டானமி எடுக்க விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிங்ஸோட ரூல்ல கிங் தான் அட்டானமி செலுத்துவார், அவர் தான் முடிவெடுப்பார், அவர் தான் எல்லாம் பண்ணுவார், அதுதான் அட்டானமி. அடுத்தது சம்மிட். சம்மிட்னா என்னதுன்னா, ஒரு மாநாடு தான் சம்மிட். அவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவாங்க, ஒரு மாநாடே போட்டாங்க அப்படின்றதான் இங்கே மீனிங். இப்போ அதில் அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீட்டை ஐசோலேட்டடாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐசோலேட்டட் அப்படின்னா தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, வீட்டை தனியாக விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாங்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அம்மா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரமாக ஒரு நாடு போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி நீ கொடுத்துருக்கேமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ கரெக்டாக வேலை செய்யலைன்னா உன்னோட பிளே டைமை நான் டாரிஃபாக எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாரிஃப் அப்படின்னா வரின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல நீ கரெக்டாக செய்யலைன்னா அதை நான் ஃபைனாக எடுத்துக்குவேன், ஃபைன் போட்டுருவேன் உனக்கு அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோம்ஒர்க்கில் என்கேஜ் ஆயிடுவார் அப்படின்னு இருக்கும். என்கேஜ் அப்படின்னா ஈடுபடுத்தி கொள்றதுன்னு அர்த்தங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கர்டைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்டைல் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ராமு ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ படியோட கனெக்டிவிட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாருன்னு கதையில பார்த்துருப்போம்.
ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னா என்னது, தொடர்பு. ஸோ ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் இருக்கிற தொடர்பு, அதாவது 2வது படியில் வைக்கிறதுக்கு பதிலாக 3வது படியில் கால் வச்சு வழுக்கி விழுந்துருவாரு. மேரிடைம் ஆஃபீஸர் அப்படின்னா, மேரிடைம்னா கடல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம், அதனால மேரிடைம்னா நேவி ஆஃபீஸர்னு அர்த்தம். ஸோ ராம் ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருக்காரு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கர சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுங்க. ராம் வந்து அசர்ட்டிவா சொல்லுவாரு, நானும் கண்டிப்பா ஒரு நாள் நேவி ஆஃபீஸர் ஆயிடுவேமா அப்படின்னு சொல்லுவாரு. அசர்ட்டிவ் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட முடிவை அடுத்தவங்க மனசு புண்படாதபடி சொல்றது தாங்க அசர்ட்டிவ். ஓகேவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட், நேர கையாளுமை. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் நீ வந்து கரெக்டாக ஆஃபீஸர் ஆக முடியும்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் அம்மா வந்து அடிக்கடி அவனோட விஷயங்களை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க. நீ இதை பண்ணிட்ட, இதை பண்ணலை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹைலைட் அப்படின்னா அதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து காட்டுறது அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஸோ அடுத்தது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, நம்ம படம்லாம் வீடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம். அதுலேருந்து தான் இந்த பேர் வந்துச்சு ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா ஒரு வரைபடம் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ பைலேட்ரல் அக்ரிமெண்ட், பைனா 2 பேர், 2 பேருக்கும் நடுவில் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் பேர் தான் பைலேட்ரல் அக்ரிமெண்ட். ஸோ அதில் இந்தந்த வேலையெல்லாம் நீ பார்த்துடணும், இதெல்லாம் அம்மா பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதுதான் பைலேட்ரல் அக்ரிமெண்ட். ஸோ ராமும் கொஞ்ச நாள் அன்இன்டரப்டடாக வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா, எந்த இடையூறும் இல்லாமல், அன்இன்டரப்டட்னா எந்த இடையூறும் இல்லாமல் அவன் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்றது தாங்க மீனிங். ஆனால் ராமுவோட ஒர்க்கு வந்து ஒரு நாள் வேலை செய்கிறான்னா அடுத்த நாள் வேலை செய்ய மாட்டான், அப்போ திருப்பி வேலை செய்வான், திருப்பி வேலை செய்ய மாட்டான், இப்படி மாறி மாறி செஞ்சுட்டு இருந்ததுனால இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பெண்டுலம் மாதிரி, ஊசல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, பெண்டுலம் ஃபஸ்ட்டு சென்டராக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எண்டுக்கு போகும், திரும்பி சென்டராகும், திரும்பி இன்னொரு எண்டுக்கு போகும், சென்டராகும். இதே தான் இவனோடது. ஒரு நாள் வேலை செய்கிறான், அடுத்த நாள் செய்யலை, அப்புறம் செய்கிறான், செய்யலை, இந்த மாதிரி இருக்கிறது தான் பெண்டுலம் மாதிரி ஆசிலேட்டிங்காக இருக்கிறது, மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அவங்க அம்மா வந்து கிண்டலா சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியா ராம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணி ஒரு நேவி ஆஃபீஸராகவும் ஆயிடுவாருன்னு கதை முடிஞ்சிருக்குங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம படித்த வெக்காபுலரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வேற ஏதாவது வெக்காபுலரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமாக இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனையும், இன்னி என்னென்ன வெக்காபுலரிஸ் ரிப்பீட்டடாக வர வெக்காபுலரிஸ் ஏதாவது நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொன்னீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ லேர்னர்ஸ்.